சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. புலவரே. ஓ, நீயா? என்ன செய்து கொண்டிருக்கிறீர்? ஏன், பார்த்தால் தெரியவில்லையா? சிறைக்கு வந்த பிறகும் கவிதை பணி தொடர்கிறதோ? அரசர் என்னை இங்கு அனுப்பி வைத்ததே அமைதியாக அமர்ந்து இலக்கிய பணி புரியட்டும் என்பதற்காகத்தானே. வேண்டாம் புலவரே, வீணாக என்னை ஏமாற்றுவதாக எண்ணிக்கொண்டு உம்மை நீரே ஏமாற்றிக் கொள்ளாதீர். பூம்புகார் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவர்கள் மீண்டு சென்றதாக வரலாறே கிடையாது. அது உனக்கும் பொருந்தும் தானே? அதுதான் இல்லை. நான் தப்பிச் செல்வது உறுதியாகிவிட்டது. உம்மை இங்கு விட்டுச் செல்ல எனக்கு மனம் இல்லாததால் அழைக்க வந்தேன். எங்கு வர சொல்கிறாய்? முன்பே சொன்னதுதான். இன்னும் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்ல தயாராக இருக்கிறேன். ஏன் தெரியுமா? வயது முதிர முதிர சிலர் குழந்தையாகி போவார்களாம். அப்பொழுது அவர்கள் அதிகமாக அடம் பிடிப்பார்களாம். நீங்களும் அப்படித்தான். உங்கள் நிலைமை புரியாமல் வீணாக அடம் பிடிக்கிறீர்கள். இருந்தாலும் தமிழுக்கு தொண்டு செய்யும் தங்களை தனியாக தவிக்க விட்டு செல்ல என் மனம் பொறுக்கவில்லை. அதனால்தான் தாங்கள் நிச்சயம் மறுப்பீர்கள் என்று தெரிந்தும் அழைக்க வந்திருக்கிறேன். என்னை அழைப்பது இருக்கட்டும். நீ இங்கிருந்து தப்பிச் செல்வது எப்படி உறுதி என்கிறாய்? உன் மனைவி மங்கம்மா அதற்கு துணை புரிவாளா? அவளால் முடிந்திருந்தால் நான் எப்போதோ தப்பித்திருக்க வேண்டுமே. அதனால் தானே இவ்வளவு நாட்கள் இருந்து விட்டேன். அது சரி, இப்போது மட்டும் எப்படி முடியும்? யாரால் உன்னை காப்பாற்ற முடியும்? என் அருமை நண்பன் வேளிர்குடி தலைவன் இருங்கோவேளால் முடியும். ஆஹா ஆஹா, விஜயபூபதி, நீ நகைச்சுவை உணர்வே இல்லாத முரடன் என்று இதுவரை நினைத்திருந்தேன். உனக்கு கூட இப்படியெல்லாம் வேடிக்கையாக பேச வரும் என்று இப்போதுதான் புரிந்து கொண்டேன். புலவரே, என்ன சொல்கிறீர்கள்? எதை வேடிக்கை பேச்சு என்கிறீர்கள்? இருங்கோவேள் வந்து உன்னை காப்பாற்றுவான் என்கிறாயே, இதைவிட நகைச்சுவை வேறென்ன வேண்டும்? ஆமாம், அவன் எப்படி இங்கு வர முடியும்? இனிமேல் வரப்போவதில்லை புலவரே. இப்பொழுதே அவன் இங்குதான் இருக்கிறான். ரகசியமாக வந்து என்னை சந்தித்து விட்டுதான் போயிருக்கிறான். இல்லையே, சிறை அதிகாரி யாரோ ஒரு உழவனைத்தானே அழைத்து வந்தார். இங்கிருந்தபடி நான் அதை பார்த்தேனே. அந்த உழவன் யார் என்று உனக்கு தெரியுமா? அவன் பெயர் வளவன் என்று சிறை அதிகாரி சொன்னார். அந்த வளவன் தான் என் நண்பன் இருங்கோவேள். அடடா, என்ன? கரிகாலருக்கு அவன் யார் என்று தெரிந்துவிட்டால் ஆபத்தாயிற்றே. அவன் மேல்தான் உங்கள் மாமன்னர் அன்பை பொழிகிறாரே. மறுபடியும் குழப்புகிறாயே. கரிகாலர் எப்படி இருங்கோவேலிடம் அன்பை பொழிவார்? அவர் வளவனிடம் அன்பு செலுத்துகிறார். ஏன் தெரியுமா? கரிகாலர் மீது பாய இருந்த கட்டாரியை தன் மேனியில் தாங்கிக் கொண்டு அவரை காப்பாற்றி இருக்கிறான் வளவன். தன் கையால் கொல்லப்பட வேண்டியவன் வேறு யார் கையாலும் மடிந்துவிடக் கூடாது என்பதற்காகவே அவரை காப்பாற்றி இருக்கிறான் வளவன். எந்த நேரத்திலும் என்னை அழைத்துச் செல்ல வருவான் என் நண்பன் இருங்கோவேள். அப்போது உம்மையும் அழைத்துச் சென்று இந்த சிறையிலிருந்து உம்மை விடுவிக்கலாம் என்று நினைக்கிறேன். முதிர்ந்த தமிழ் புலவரின் வாழ்வு இந்த சிறையிலேயே முடிந்துவிடக் கூடாதே என்ற அனுதாபத்தினால் அழைக்கிறேன். என்ன சொல்கிறேன்? விஜயபூபதி, நான் உன்னை சந்தேகப்பட்டேன். உன்னை காட்டிக் கொடுத்தவன் நான் என்பதால் என் மீது வஞ்சம் கொண்டு என்னை ஏதேனும் ஆபத்தில் சிக்க வைக்க பார்க்கிறாயோ என்று விலகி விலகி நான் சென்றேன். ஆனால் இப்பொழுது தெளிவாக தெரிகிறது, என் தமிழ் மீது கொண்ட அன்பால் தான் அழைக்கிறாய் என்று. இதற்கு மேலும் நான் மறுப்பு சொல்வேனா? நீ எப்போது அழைத்து செல்வாய் என்று நான் கண்மூடாமல் காத்துக் கொண்டிருப்பேன். இப்பொழுதாவது என்னை புரிந்து கொண்டீர்களே, அதுவே போதும். புறப்பட தயாராக இருங்கள்.
விரைவில் வந்து உங்களை அழைத்துச் செல்கிறேன். இது என்ன விபரீதம்? தொழுத கையுள்ளம் படை ஒடுங்கும் என்ற திருக்குறளை அறிந்திருந்தும் பகைவனான இருங்கோவேளை பலவன் என்று நம்பிக்கொண்டிருக்கிறாரே மன்னர். நான் அறிந்த இந்த உண்மையை அவரிடம் சொல்ல வாய்ப்பு கிடைக்குமா என்பது புரியவில்லையே. வீரனே, மாமன்னர் அந்தப்புறத்தில் இருக்கிறார் அல்லவா? ஆம் புலவரே, உள்ளேதான் இருக்கிறார். ஏதேனும் முக்கியமான பணியில் ஈடுபட்டிருக்கிறாரா? அப்படி எதுவும் இல்லை புலவரே. யாரேனும் வந்து உரையாடி கொண்டிருக்கிறார்களோ? யாரும் வரவில்லை புலவரே. மன்னர் என்னதான் செய்து கொண்டிருக்கிறார்? என்ன காரணம் என்று புரியவில்லை. மன்னர் இந்நேரத்திற்கு ஓய்வெடுப்பது கிடையாது. ஆனால் இன்றைக்கு ஏனோ அயர்ந்து உறங்குகிறார். இது தெரிந்திருந்தால் நான் வந்திருக்க மாட்டேனே. சரி, நான் சென்று பிறகு வருகிறேன். புலவர் பெருமானே, தாங்கள் இங்கு வந்துவிட்டு சென்றதாக மன்னர் அறிந்தால் எங்களை கோபித்துக் கொள்வார். புலவர்கள் எப்பொழுது வந்தாலும் தடுக்க கூடாது என்பது மன்னரின் உத்தரவு. தாங்கள் உள்ளே சென்று அவர் எழுந்து வரும் வரையில் காத்திருப்பதில் தங்களுக்கு ஏதும் ஆட்சேபனை இல்லை என்றால் தாராளமாக சென்று அமரலாம். அதனால் என்ன? அவர் எழுந்து வரும் வரை நான் காத்திருக்கிறேன். காரிக்கண்ணனார் கவிதை. முதல் கவிதை ஒரு காதல் கவிதையாக இருந்தாலும் அதன் பின் உள்ளவை ஏதோ உட்பொருள் கொண்டவையாக தெரிகின்றதே. புலவரே, மனதுக்குள் படித்தால் எப்படி? வாய்விட்டு படித்தால் நானும் கேட்கலாம் அல்லவா? மன்னவா, பரவாயில்லை, படியுங்கள். என்னை மன்னித்து விடுங்கள் மன்னவா. தாங்கள் ஒரு தவறும் செய்யவில்லையே, பிறகு எதற்கு இந்த பதட்டம்? மன்னரின் அந்தப்புறத்தில் உள்ள ஏட்டை எடுத்து படிப்பது குற்றம்தான். கண்ணில் பட்டது ஒரு காதல் கவிதையாக இருந்ததால் என்னை மறந்து படிக்கத் தொடங்கிவிட்டேன். நான் தங்களை காண வந்ததோ பூம்புகார் புலவர் காரிக்கரனாரை பற்றி வாதிப்பதற்குத்தான். வந்த இடத்தில் காண நேரிட்டதோ அவர் எழுதிய ஓலைச்சுவடியை. அந்த தொடர்புதான் மன்னவா இந்த சுவடியை தொடுவதற்கு துணிவை தந்தது. அதுவும் அவர் சிறையில் இருந்தபொழுது எழுதிய பாடல்கள். என்ன சிறைவாசத்திலே புலவர் எழுதிய பாடல்களா இவை? எங்கே படியுங்கள், கேட்போம். இது பாடல்கள் அல்ல மன்னவா, பண்பட்ட நெஞ்சம் பொன்பட்டு போயிருப்பதின் குமுறல்கள் தான் இவை. என் இதயம் மேவும் கரிகாலருக்கு இச்சுவடி காணிக்கை என்றுதான் துவங்கியுள்ளார். தாங்கள் மட்டுமே படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய பரம ரகசியங்கள் இதில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அப்படியா? எங்கே கொடுங்கள் பார்ப்போம். ஆஹா, எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டேன். தமிழ் புலவர்களை தனக்கு சமமாக கருதுபவன் கரிகாலன் என்ற புகழ் பெற்றிருந்த நான் நெடுங்காலம் என்னோடு இணைந்து பழகிய ஒரு சிறந்த புலவரை சிறையில் அடைத்து விட்டேனே. அதனால் பெரும் பழியை தேடிக்கொண்டேனே. மன்னவா, சிறையிலிருந்து அனுப்பி வைத்த சுவடியின் மூலம் தான் குற்றவாளி அல்ல என்பதை காரிக்கரனார் நிரூபித்திருக்கிறார் என்றால் ஆச்சரியமாக உள்ளது. அது எப்படி என்பதை நான் அறியலாமா? ஆஹா, மன்னித்து விடுங்கள் புலவரே. இந்த ஏட்டில் மறைந்திருக்கும் உட்பொருளை அவ்வளவு எளிதாக விளக்கிவிட முடியாது. இதில் உள்ள வரிகள் யாராலும் புரிந்து கொள்ளத்தக்க சுலபமான வரிகள் அல்ல. அதற்காக இது கடினமான தமிழ் என்றும் சொல்ல மாட்டேன். அவ்வளவு நுணுக்கமாக ஒவ்வொரு வார்த்தைகளையும் செதுக்கியிருக்கிறார் புலவர். அதற்காக அவர் கரத்திலே பிடித்த எழுத்தாணி என்ற ஒளி என் நெஞ்சத்தில் உள்ள சந்தேகங்களை எல்லாம் உடைத்து விட்டது.
ஒரு புதிய கரிகாலனின் வடிவத்தை உருவாக்கிவிட்டது. அப்படியானால் காரிக்கரணாரை விடுதலை செய்து விடலாம் அல்லவா? அதில் என்ன சந்தேகம்? காரிக்கண்ணனாருக்கு விடுதலை. புலவர் களங்கமற்றவர் என்பதை இந்த சுவடி தெளிவாக விளக்கிவிட்டது. நெடும் காலம் பழகிய நட்பை மறந்து அவரை சிறையில் அடைத்து நான் தான் பெரும் தவறு செய்து விட்டேன். அதற்காக வருந்தாதீர்கள் மன்னா. காரிக்கரணார் ஏட்டை படித்த மறுகணமே அவர் குற்றவாளி அல்ல என்பதை உணர்ந்து கொண்டீர்களே. இந்த தீர்ப்பே தாங்கள் செய்ததாக கருதும் தவறை தீர்க்க வல்லது. நாட்டுக்கு துரோகம் செய்து விட்டார் என்றுதானே சந்தேகப்பட்டு அவரை சிறை வைத்தீர்கள். அதை பற்றி தெரிந்தவுடனே அவருக்கு விடுதலை என்று அறிவித்து விட்டீர்களே, இது போதுமே. இருப்பினும் தங்களிடம் ஒரு சிறு விண்ணப்பம். என்ன புலவரே, சொல்லுங்கள். தாங்கள் அனுமதி அளித்தால் நானே வீரர்களுடன் சென்று புலவர் காரிக்கரணாரை விடுவித்து இங்கு அழைத்து வருகிறேன். ஆஹா, புலவருக்கு புலவர் காட்டும் இந்த பேரன்பு என்னை மெய்சிலிர்க்க வைக்கிறது. அப்படியே செய்யுங்கள். யாரங்கே? மன்னவா. முத்திரை மோதிரம். புலவர் உருத்திரங்கண்ணனாரோடு சென்று சிறையில் இருக்கும் காரிக்கண்ணனாரை விடுவித்து அழைத்து வா. ஆகட்டும். இது அரசரின் ஆணை. சென்று வாருங்கள். புலவர்களின் வருகைக்காக நான் காத்திருக்கிறேன். காரிக்கரணாரே, ஆஹா, கடியலூர் உருத்திரங்கனாரா, எனது அருமை நண்பரா, தாங்கள் என்னை தேடி இங்கு வருவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. புலவரை புலவர், நண்பரை நண்பர் தேடி வருவதில் வியப்பெண் இருக்கிறது. எனது ஒரே குறை, நான் பட்டினப்பாலை அரங்கேற்றும் பொழுது தாங்கள் அங்கு இல்லையே என்பதுதான். அதனால் என்ன, அன்றைய தினமே அதன் பிரதி எனக்கு வந்துவிட்டதே. உண்மையாகவா சொல்கிறீர்கள்? ஆமாம் நண்பரே, அதில் உள்ள ஒவ்வொரு வரிகளையும் படித்து படித்து நான் வியந்து போனேன். அதில் பல பகுதிகள் எனது மனதில் அழியாத கல்வெட்டாக இடம் பிடித்து விட்டன. வேண்டுமானால் ஒன்றிரண்டை சொல்லட்டுமா? இங்கே சொல்லுங்கள் பார்ப்போம். மாமன்னர் கரிகாலரை பாடும்போது அவரது செயல்களை தொகுத்து தந்திருக்கிறீர்களே, அவற்றில் உள்ள வரிகளை மற்றவர்களும் பாடி மகிழ்ந்திருப்பார்கள். எந்த பகுதியை சொல்கிறீர்கள்? காடு கொன்று நாடாக்கி, குளம் தொட்டு வளம் பெருக்கி, பிறங்குநிலை மாடத்து உளந்தை போக்கி, கோயிலோடு குடியிருக்கி. ஆஹா ஆஹா, எனக்கே அந்த வரிகளெல்லாம் நினைவிருக்காதே. நீங்கள் இவ்வளவு நினைவாக சொல்கிறீர்களே. அதில் உள்ள கருத்துக்கள் ஒவ்வொன்றும் மணிமணியானவை. உலகமெல்லாம் மழையில்லாமல் போய் பஞ்சம் வந்தாலும் சோழ மன்னன் தன் செங்கோல் அறத்தாலே பொன்னிமா நதியின் துணை கொண்டு பொன்கொழிக்கும் நாடாகவே சோழ நாட்டை ஆக்கிடுவார். கரும்பாலையிலே எழுகின்ற புகை நீர் நிறைந்த இடத்தில் தெளித்துள்ள நெய்தல் பூவையும் வாடச் செய்யும். தென்னை, வாழை, கமுகு, மஞ்சள், மா, சேம்பு, இஞ்சி முதலியன குலைகளுடனும் கிழங்குடனும் நிற்பதை சோழ நாடெங்கும் காணலாம். உப்பங்கழிகளிலே நிரல்பட குதிரைகளை பிணைத்தார் போன்று தறிகளிலே பிணைக்கப்பட்ட படகுகளையும், புலி இலச்சனை செதுக்கப்பட்ட பெரிய கதவுகளை கொண்ட இல்லங்களில் அடுக்கலையில் சோறு வடிப்பதால் ஒழுகிய கொழுங்கஞ்சி தெருவிலே ஆறு போல ஓடுகின்ற நிலைமையையும், சோழ நாட்டின் வளத்தையும் பட்டினப்பாலையில் தாங்கள் சித்தரித்திருப்பதை மீண்டும் மீண்டும் படித்து நான் மகிழ்ந்து போனேன். இவ்வளவு கருத்துக்கள் எனது பட்டினப்பாலையில் இடம்பெற்றிருக்கின்றன என்று கேட்கும் பொழுது எனக்கே வியப்பாக இருக்கிறது. இவற்றுக்கும் மேலே முத்தாய்ப்பாக காதலர் நடந்து செல்லும் பாதை திருமாவளவன் வீசிய வேலால் கரிந்து போன காடாயிருந்தது. காதலன் பற்றியிருந்த கை அந்த காதலிக்கு கரிகாலனின் கருணையைப் போல் குளிர்ந்திருக்கிறது என்று தாங்கள் சொல்லியிருக்கிறீர்களே, அதற்கு ஈடாக என்ன இருக்கிறது? ஆஹா ஆஹா, காரியாரி, சிறைப்பட்டிருக்கும் இந்த நிலையிலும் இத்தகைய கவிச்சுவையில் மூழ்கியிருக்கும் உங்களை எப்படி பாராட்டுவதென்றே தெரியவில்லை. என்ன சொன்னீர்கள்? நான் சிறைப்பட்டிருக்கிறேனா? ஆமாம். எதை கொண்டு அப்படி சொல்கிறீர்கள்? தாங்கள் இப்பொழுது சிறையில் தானே இருக்கிறீர்கள். அப்படியா சொல்கிறீர்கள்? அதில் என்ன சந்தேகம்? இப்போது தாங்கள் என்னை காண வந்தீர்களே, வரும்போது எந்த பூட்டை திறந்து கொண்டு வந்தீர்கள்? ஆமாம், சிறை கதவுகள் பூட்டப்படவில்லை. சரி, அதை விடுங்கள். தாங்கள் உள்ளே வரும்போது வாசலில்
எந்த காவலனிடம் அனுமதி பெற்று வந்தீர்கள்? அனுமதி பெற காவலர்கள் யாரும் வாசலில் இல்லையே. பூட்டும் இல்லை, காவலர்களும் இல்லை. பின் இது எப்படி சிறையாகும்? புலவரே, தாங்கள் சொல்ல வருவது எனக்கு புரியவில்லை. கடியலூராரே, என் மீது கொண்ட சந்தேகத்தால் முத்துநகை அதை உறுதிப்படுத்தி பேசியதால் மன்னர் என்னை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். ஆனால் என்னுடைய எழுத்துப் பணி ஒருபோதும் தடைபடக்கூடாது என்று எழுத்தாணியும் ஏடுகளையும் தர ஏற்பாடு செய்துவிட்டார். சிறைக்கதவு பூட்டப்படவில்லை. நான் விரும்பினால் வெளியேறலாம். ஆனால் நான் அப்படி செய்துவிட்டால் மாமன்னரின் ஆணையை மீறியதாகிவிடாதா? அப்படி செய்து நானே அவரை அவமதிக்கலாமா? அடாடா, நீங்கள் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருக்கும் அன்பும் நம்பிக்கையும் எனக்கு இப்போதுதான் புரிகிறது. கடியலூராரே, மாமன்னர் கரிகாலர் மிகவும் உயர்ந்தவர். அதற்கு உங்கள் பட்டினப்பாளையே அத்தாட்சி. அவர் ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் அதற்கு உட்பொருள் நிறைய இருக்கும். ஆனால் அவராலும் தவிர்த்துக் கொள்ள முடியாத சூழ்நிலைகள் ஏற்படுகின்றன. அதில் ஒன்றுதான் அவர் என்னை சிறை வைத்த நிகழ்ச்சி. அன்று அவர் அதை செய்யாமல் போயிருந்தால் அவர் நீதியின் மீதே நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கும். அதனால் என்னை இங்கு சிறை வைத்தார். ஆனால் என் உடல் நலம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, என் பணிகள் தடைபட்டு விடக்கூடாது என்றும் மாமன்னர் நினைத்தார். அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்தார். ஆனால் என்ன காரிக்கரனாரே? இதனால் நான் மன உளைச்சலுக்கு ஆளாகவில்லை என்று சொல்ல முடியாது. கரிகாலர் என்னை சிறை வைத்தார் என்று நான் வருந்துவதை விட காரிக்கரனாரை சிறை வைத்து விட்டோமே என்று அவர் வருந்துவதுதான் என் மனதுக்கு மிகவும் நெருடலாக இருக்கிறது. அதை நினைத்து பார்க்கும்போது என் மனம் மிகவும் வேதனைப்படுகிறது. அதனால்தான் என் நிலையை விளக்கி எழுதிய ஏட்டை இங்கு வந்த வேளிர் வீரனிடம் நான் தந்து அனுப்பினேன். அது சோழ வீரர்களால் பறிக்கப்பட்டு அவசியம் கரிகாலரிடம் போய் சேர்ந்திருக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன். தாங்கள் எதிர்பார்த்தது நடந்துவிட்டது புலவரே. அந்த ஏடு மாமன்னரின் கரத்திற்கு சென்று விட்டது. அதற்குரிய பலனையும் தந்துவிட்டது. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? மன்னர் அதை படித்தாரா? அதன் பொருளை புரிந்து கொண்டாரா? தங்கள் ஏட்டில் உள்ள கருத்து அவருக்கு புரியவில்லை என்றால் வேறு யாருக்கு புரியும்? அதை புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக அவர் என்ன செய்தார்? என்னை அனுப்பினார். எதற்கு? தங்களை விடுவித்து அழைத்து செல்வதற்கு. ஆச்சரியமாக இருக்கிறதே. இதில் என்ன ஆச்சரியம்? அவரே வந்து உங்களை அழைத்து செல்ல வேண்டும் என்றுதான் நினைத்தார். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் ஒருபோதும் உங்களை காண விரும்பவில்லை. ஆகையால் தான் அவர் என்னை அனுப்பி உங்களை அழைத்து வர சொன்னார். உங்களை காண்பதற்காக அவர் அந்தப்புறத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார். வாருங்கள் புலவரே.